ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன்னு சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம். மயிரிழையில் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நூல் இழையில் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்துட்டு விஜய் பாரதி அண்டு கனி அண்ட் கமருதீன் ஆதிரை அவங்க தோத்தாங்கன்றத ஒரு சோகமான விஷயம். சே, இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யார் வின் பண்ணாங்கிறதையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யார் பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு உண்மையிலே வந்துட்டு இன்றைக்கி நாள் டாஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே ரொம்ப பெருசாக சண்டை போடாமல் ஃபன்னாக எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடி எல்லா பாட்டும் வேறு மாதிரி இருந்துச்சு. சான்ஸே இல்லை, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அமித் டீம் தான் சூப்பராக வின் பண்ணாங்க. ரெண்டாவது பார்வதி டீம் சூப்பராக வின் பண்ணாங்க. மூணாவது நம்ம விக்ரம் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. செம்மையாக வின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பார்வதி டீமுக்கு இவங்களுக்கும் வெறும் 8 செகண்டில் தோத்தாங்க பார்வதி டீம். அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனால் எல்லோரும் நல்ல எஃபோர்ட் போட்டாங்க. ஏன்னா நிறைய இடையூறுகள்லாம் வந்துச்சு, கலாச்சிக்கிட்டாங்க, அதெல்லாம் விஷயங்கள் போச்சு. பட் ஆனால் அந்த வரம்பு மீறலை இதில். ஆனால் நடுவில் வந்துட்டு இந்த அம்மா அரோரா வந்து நோட் பண்ணாங்க. பிக் பாஸ் அதை வந்துட்டு கொடுத்தாரு. ஆனால் அது ஒரு சதி நடந்திருக்கு. அதை ஏன் அவர் அலோவ் பண்ணால் தெரில. அந்த மாதிரி பண்ணி அவங்க முன்னாடி போயிருக்காங்களே, அப்போ அதை வந்துட்டு ஆக்சுவலாக தப்பு. அதை வந்து பிக் பாஸ் சொன்னார், அதை வாங்கி வைங்கன்னு சொன்னார். பட் அது வரைக்கும் அவங்க வந்து நோட் பண்ணியிருக்காங்களே, அது ரொம்ப பெரிய தப்பு. பட் இருந்தாலும் விக்ரம் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு யார் முடித்தாங்கன்னா விக்ரம் டீம் தான் முடித்தாங்க. சாரி, அமித் டீம் தான் முடித்தாங்க. அவங்களுக்கு வந்து டார்லிங் டம்முக்கு அந்த பாட்டு தான் போட்டாங்க. சூப்பராக இருந்தாங்க. எஸ்பெஷலி சாண்ட்ராவோட டான்ஸ் சான்ஸ் இல்லைங்க. அதுக்கப்புறம் விக்ரம் டீம் முடித்தாங்க. வாடி 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 ஸ்வீட் பொண்டாட்டி அது. அதுக்கப்புறம் நம்மளுடைய அதில் என்னென்னா பாட்டு போட்டது என்னமோ வந்துட்டு அவங்களுக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி டீமுக்கு வந்துட்டு மன்மதராசா அவங்க தான் மூணாவது முடித்தாங்க. அவங்க போனாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, நாளைக்கு நான் அனௌன்ஸ் பண்ண சொன்னோன்னு எல்லோரும் கீழே விழுந்துட்டாங்க. பாஸ் 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 ப்ளீஸ் பாஸ்ன்னு சொல்லிட்டு கீழே காலெல்லாம் விழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இல்லை நாளைக்கு தான் நல்லா சஸ்பென்ஸாக இருக்குமே அப்படின்னும் போது சரி சொல்கிறேன். அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி யார் வின் பண்ணாங்களோ அந்த பாட்டுக்கு ஆடினீங்களே அந்த பாட்டை ப்ளே பண்ண சொல்லிட்டு வாடி வாடி க்யூட் பண்ணாடி போட்டாங்க. ஸோ விக்ரம் டீம் வின் பண்ணாச்சு. இப்போது எல்லாருமே சமமாக 2 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஹாப்பி. சரி, கடைசியாக இறுதி நாளாக இந்த நாளில் வந்துட்டு இந்த நாளில் இறுதி டைமில் வந்துட்டு எல்லாருமே சமமாக வாங்கின ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸு டைமிங் சொல்லவே இல்லை. அமித் டீம் வந்துட்டு ஆக்சுவலாக மொத்தமாக வந்து 46 நிமிஷம் பிக் பாஸ் கொடுத்தாரு. அமித் டீம் 44 முடித்தாங்க. 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டாங்க. பார்வதி டீம் வந்து 46 நிமிஷம் 58 செகண்ட் அதிகம். விக்ரம் டீம் அதே 46 நிமிஷம் 50 செகண்ட், ஒரு 8 செகண்ட் அதில் விட்டாங்க. இல்லைனா ஆக்சுவலாக திரும்ப வந்துட்டு இவங்க தான் வின் பண்ண வேண்டியது. ஓகே, இட்ஸ் ஓகே, எல்லாமே கேம் தான். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.